சீயோன் என்னும் சுவிசேஷகியே, உயர்ந்த மலையில் ஏறு. ஸ்தோத்திரம். இந்த 2026வது வருஷம் ஆவிக்குரிய உயர்ந்த மலைகள் நீங்க ஏறணும். நீங்க வர வேண்டிய முதலாவது மலை கல்வாரி மலை. கல்வாரி மலை எதை குறிக்கிறது? தேவ சமூகத்தில் நீங்க போய் உங்க பாவங்களை அறிக்கையிட்டு, உங்க பாவங்களை விட்டு விட்டு இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு வெளியே வருவதுதான் கல்வாரி மலை. இந்த கல்வாரி மலைக்கு போனவர்கள் அடுத்த மலை மோரியா மலையில ஏறுவார்கள். மோரியா மலை என்ன? தன்னுடைய ஸ்தோத்திரம் சுயத்தையே சிலுவையில் அறைவது, தன்னுடைய மாமிசத்தை சிலுவையில் அறைவது. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இந்த சுயத்தை சிலுவையில் அறையவர்கள் மூன்றாவது மலை சீனாய் மலைக்கு ஏறுவார்கள். சீனாய் மலை என்பது என்ன? கர்த்தரை ஆராதிக்கிற மலை, கர்த்தரை ஆராதிக்கிற இடம். தன்னை மறந்து ஆவிக்குள்ளாகி விடுதலையோடு ஆவியில நிரம்பி ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதிக்கிற இடம். இப்படி கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அடுத்து நான்காவது கர்மேல் மலைக்கு ஏறுவார்கள். கர்மேல் மலை என்பது என்ன? தேவ அக்கினியை பெற்றுக் கொள்கிற இடம். எலியா கர்மேல் பர்வதத்தில் நின்று தேவ அக்கினியை இறக்கினார். தேவ அக்கினியை பெற்றுக் கொள்கிற இடம், ஃபயராக மாறுகிற இடம், அபிஷேகத்தில் நிரம்பின வாழ்க்கை வாழ்கிற இடம். இப்ப தேவ அக்கினியை பெற்றுக் கொண்டவர்கள் தான் ஐந்தாவது மலை மறுரூப மலைக்கு ஏறுவார்கள். மறுரூப மலை என்பது என்ன? இயேசுவும் நானும். அங்கே நீங்கள் தனியாக அல்ல, இயேசுவோடு நிற்கிறீர்கள். இயேசுனுடைய பிரகாசத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், இயேசுனுடைய மகிமையை பெற்றுக் கொள்கிறீர்கள். இப்ப மறுரூபமாக வேண்டுமானால் ஜெபம் அவசியம். உங்க மனசு புதிதாக மாற வேண்டும். மறுரூபமாகுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பலத்து விதமாய் கிரியை செய்யணும். இப்ப இந்த மறுரூப மலைக்கு வந்தவர்கள் ஆறாவது மலை ஒலிவ மலைக்கு ஏறுகிறார்கள். ஒலிவ மலை என்பது என்ன? அங்கதான் தேவனுடைய வருகை சம்பவிக்கிற மலையாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் யார்? இந்த ஆறாவது மலைக்கு வந்தவர்கள். 5 மலையை தாண்டினவர்கள் தான் ஆறாவது மலையிலே கர்த்தருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கைகளை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.